கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், ஸ்திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன், இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன். எந்த அரும் பொருள் ஈடாகும், எந்த அரும் பொருள் ஈடாகும், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அப்பா, விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ரபலதரகதடரலரபபப இந்த தீர்க்க தரிசன ஜப நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எல்லாருமாய் சேர்ந்து நம்ம அப்படியே கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். We are going to spend some time in praying, in worshiping Jesus Christ. ஹல்பரா ஷாகோ ரூதா ராதாடா ராகாபாலாபா. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன் என்று அப்பா சொன்னார். இந்த மாலை வேளையிலே நாம் ஸ்தோத்தரிக்கிற இந்த வேளையிலே, ஜெபிக்கிற இந்த வேளையிலே, துதிக்கிற இந்த வேளையிலே, ஹல்லேலூயா, அப்பாவுடைய நாமம் மகிமைப்படட்டும்.
Rigadadara baba baba bishikala magadadaga terene mama madabalagadara. Hallelujah. Margada bahosiyanto ribadabausiara mama mama. Rimaladana marabaushanda rimama malabada ragadiantara laraba. உரிமன மம மம மலகதி அந்தர பபபலரபா. அப்படியே ஜெபிக்க ஆரம்பியுங்கள், அப்படியே ஜெபிக்க ஆரம்பியுங்கள், துதிக்க ஆரம்பியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பியுங்கள், அவருடைய பிரசன்னத்தை ஆராதனை செய்வோம். ஓ ஹல்லேலூயா. நல்லவரே ரிகதடக பௌஷகதி அந்தர பபபலகா. Rimana hasika rimama mama maushagada baladira baba baba labara baba. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். Come on somebody, lift up your voice, speaking in tongues. Reshatara namaha tere reba kabadura babalaba. Rigadada baraga ushagadara baladi amtara babalabaraba. Rikada bahase kedere bashangala badaraga dadara balaraba. Liga dadara babala badaraga daraba babalabaraba dudara babalabaraba dudaraba. Rimana maha sengere bahashegene maha dudabaralaba. Dere mana duda raga dala raga daba shaga duda raba lama deda. Parisutar 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 parisutar. Hallelujah 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 hallelujah. கற்று தந்து நடத்துகிறவர், கற்று தந்து நடத்துகிறவர். இந்த ஜெப நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் கற்று தந்து நடத்துகிறவர். ஒருவேளை ஏதாவது காரியத்தில் நீங்கள் எனக்கு தெரியலையே, இதை என்ன செய்ய போகிறேன், இது எப்படி செய்ய போகிறேன் என்று யோசிப்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய தேவன் யார்? அவர் கற்று தந்து நடத்துகிறவர், கற்று தந்து நடத்துகிறவர், கற்று தந்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ உங்க நாமம் உயரட்டும், நாமம் உயரட்டும், நாமம் உயரட்டும், நாமம் உயரட்டும். இயேசுவின் நாமம் உயரட்டும், இயேசு என்ற நாமம் உயரட்டும். Hallelujah 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 hallelujah. Rigadada ragadina magadada bababala baduragadi antara bababala raba. Rigadada rababa baboshi andara bababala baduragada rabaladara bababala rababa. Limanada ragadi antura la rabaushangara bababala ragadida ragadunama. Urimamama namarabalama dadarabala rabia shagadiantarala lima kabaduda ragadianamanto ribadadaraba ribababalababadarababalababarababa uradarabo shanda ribala didana ribalaba lima kabaududaraba shagadiantare leina mama 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 rababalabaraba urahadiantarala அப்படியே துதிக்க ஆரம்பிங்கள், அப்படியே துதிக்க ஆரம்பிங்கள், அப்படியே துதிக்க ஆரம்பிங்கள். Come on somebody, lift up your voice, lift up your voice, lift up your voice. O shada rabaduda lima khaba duda raba lama o raba shande ribalama riga dada rahasike o rahadiante Reina mama 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 ribala baduda rababa o ragadada rabala dura bababa rababo o rahana mo santo ribana dudaraba limanama dudarababa lama mama mama dudarababa e kabababa raba dudarababa lima ka shangara dadaraba lima mama dudarababa labaragadada rababa labaragadadi andara bababa labaraba. மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம்,
உம் தழும்புகளால் சுகமானே. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமா. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீரே நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது எனக்கு. நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது. இயேசுவே நீரே என் ஆத்ம தெய்வம், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீ, என்னையே மீட்க உம்மையே தந்தீ. உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுது உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போது, என் வாழ்நாள் முழுவது உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போது, நீர் மாத்திரம் போது. ரகதடகதரனமா ஓ நீங்க மாத்திரம், நீர் மாத்திரம் போது எனக்கு. நீங்க மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்கள், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது எனக்கு. நீங்க மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது எனக்கு. நீர் மாத்திரம் போதும். மகதடா கோஷகல துனா மகதடா கதிரி மாதே மதோரா ஷடபா துரஃபேனே மாண்டராடபா ஷகரபா பாபா. இந்த தீர்க்க தரிசன ஜெப நேரத்தில் விசேஷமாய் இந்த சிலுவையை தியானிக்கிற இந்த நாட்களில் ஆமென், கர்த்தருடைய பிள்ளைகள் என்னோடு கூட இணைந்து அப்படியே நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் மெடிடேட்டிங் அப்பான் த லவ் ஆஃப் காட். கர்த்தருடைய அன்பை நீங்கள் தியானிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தை தியானிக்க ஆரம்பியுங்கள். அப்பாவுடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பியுங்கள்.
இந்த ஜெப நேரத்தில் ஆமென், நாம் கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட பாடுகள், அந்த பாடுகளால் நமக்கு கிடைத்த வெற்றி, அந்த பாடுகளால் நமக்கு கிடைத்த சுகம், அந்த பாடுகள் நமக்கு கொண்டு வந்த சகல நன்மைகளை நாம் விசுவாசத்தில் சுதந்தரிக்கிற ஒரு நேரமாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு மாற்றி தருவாராக. என்னோடு கூட சேர்ந்த ஆவியில் நிரம்பி அப்படியே ஜெபிக்க ஆரம்பியுங்கள். என்னோடு கூட சேர்ந்த ஆவியில் நிரம்பி அப்படியே கர்த்தர் ஆராதிக்க ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா. Make it a prophetic prayer time. Make it a prophetic prayer time. Shada ragadi dabaradu ragada ragadi antara baba lika mama mama shagadara katala baba badaraga dara baba. நீங்க மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். அன்னைய பாஷையில நல்ல நீங்க ஒருவேளை நடந்து கொண்டோ முழங்கால் படியிட்டோ தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆராதிக்க ஆரம்பியுங்கள். ஆமென். தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இந்த ஜெப நேரம் மகிமையா இருக்கட்டும். இந்த ஜெப நேரம் அது கிறிஸ்துவுக்குள்ளானது. ஓ ரகதடா ஷேகேரி பாபா லோகோரோபோ ஷியாதரகடா ஷடோ ரபதடா லீகென் மனஹது டபா கதுரா பாபா பாபா ரிகா பாபா பாபா சியரகதடா ரபா பாபா மர்கலா தடா ரஹந்த லேக நாமஹதரா. இயேசுவே இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோர பாடுகள் யாவும் சகித்து அத்தனையும் எனக்காகவோ. இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோர பாடுகள் யாவும் சகித்தீ அத்தனையும் எனக்காகவே. மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா, மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றிய அன்பை துதிப்பே, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. என்மேல் பாராட்டின உமதன்பு அதற்கீடாய் என்ன நான் செய்திடுவே, நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவே. என்மேல் பாராட்டின உமதன்பு கீடாய் என்ன நான் செய்திடுவே, நரகாக்கினையில்
கிருபையை நித்தம் பாடுவே. மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். சந்தல் மதுன மதடார கதர பபாலவதர நமம ரபல மாதட ரபபல மனமர பதுடர பலன மரபகட ரபலன மரபகட உரபபஹசி கரபபல பனமர பகட ரப சந்தர பலன மரப உரபல பனமர பகட ரபலன மரகதட ரப உரமன மதுடர பலன மரபகட ரபலன ரபல பனமரக சந்தர பலன மௌசியண்டர அரபௌஷி கலமா கரபௌ சண்டரியாந்தலா ரதடா ரஹா செகோ ரெமா கதா உரபபலமா நமரப லம மம ரப ஷதரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்த. இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். நன்றிப்பா, எங்களோடு கூட நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த மாலை ஜெப நேரத்தில் உங்களோடு இணைந்து கர்த்தரை துதித்து பாடி ஆராதிப்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அடுத்த ஒரு சில நிமிடங்கள் ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்து அதன் பிறகு நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். போன வாரம் வெள்ளிக்கிழமை கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு பட்ட பாடுகள் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது என்பதை இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம் என்று அறிவித்தேன். போன வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். சிலுவை செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னா, நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்தது தான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் சொன்னேன், நித்திய ஜீவன் என்றால் என்ன? பிதாவையும் ஆண்டவராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்பது அவரை அறிகிற அறிவு. கல்வாரி சிலுவை தேவனை அறிகிற அறிவை நமக்கு தந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த ஆராதனை வேளையில் அப்படியே நம்ம ஆராதித்து கொண்டே இருக்கிறப்ப தேவ பிரசன்னம் நம்மை அப்படியே மூடி நம்மை நிரப்பி நம்மை அப்படியே கவர் பண்ணி நம்மளை பலப்படுத்துகிற இந்த வேளையில் சிலுவை செய்கிற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், another thing that the blood of Jesus, another thing that கர்த்தருடைய பிரசன்னம் செய்கிற இன்னொரு உன்னதமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்தில் வாழுவதற்கான வாழ்க்கையை வழியை கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு செய்து முடித்தார்.
நீங்கள் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இன்றைக்கி நான் பேசுகிற இந்த சத்தியத்தை, மனுஷன் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டான்? Why man was created? எதற்காக மனிதன் கிரியேட் பண்ணப்பட்டான் அப்படின்னு சொன்னால், தன்னோடு இருக்கும்படியாக, தேவனோடு இருக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவரோடு வாழும்படியாக, அந்த அப்பா பிள்ளை என்கிற உன்னதமான உறவில் அவன் வாழும்படி மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் படிக்கும் பொழுது, விசேஷமாக லூக்காவில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஆதாமின் தகப்பன், he was the son of God என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாம் தேவனுடைய குமாரன். அப்போ உறவுக்காக மனிதன் படைக்கப்பட்டான். நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, உன்னை கர்த்தர் ஊழியத்துக்காக அழைச்சாரு, படைச்சாரு, உன்னை கர்த்தர் அதற்காக அழைச்சார், படைச்சாரு, அதுக்கு இதுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அல்டிமேட்லி there is one thing that we should know. என்னன்னா, உங்களை உறவுக்காக தேவன் படைத்தார். என்ன உறவு? நீங்கள் அவரோடு பேச வேண்டும், அவர் உங்களோடு பேச வேண்டும், நீங்கள் அவரோடு உறவாட வேண்டும், அவரோடு வாழ வேண்டும், அவரோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டீர்கள், உறவு. அதைத்தான் சீஷர்களிடத்தில் இயேசு சொல்லும்போது இப்படியாக சொன்னார், ஆமென், அவர்கள் தம்மோடு இருக்கும்படியாக அவர்களை தெரிந்து கொண்டார். Why man was created? மனுஷன் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டான்? உறவுக்காக, for relationship. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், நடந்த காரியம் என்னன்னா, பாவம் வந்தபோது பாவம் செய்த மிகப்பெரிய ஒரு டேமேஜ், மனுக்குலத்திலே பாவம் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, பாவமானது மனிதனை தேவனோடு இருந்த அந்த உறவிலிருந்து பிரித்தது. அல்லது சொல்ல போனால், மனுஷனை தேவன் வெறுக்கவில்லை, மறந்து போகவில்லை. ஆனால் தேவன் தன்னை வெறுத்து விட்டார் என்கிற எண்ணத்தை பாவம் மனிதனுக்குள்ள கொடுத்தது. கர்த்தரனை வெறுத்துட்டாரு, என்னை மறந்துட்டாரு, என் கூட அவர் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் தோட்டத்தில் போய் ஒளிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒளிந்து கொண்டான், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டான். அவ பாவம் செய்த ஒரு மிகப்பெரிய டேமேஜ் என்ன? அவன் தேவனை விட்டு ஒளிந்து கொள்ளுகிற சூழ்நிலையை பாவம் உண்டாக்கினது. பாவத்தின் விளைவு என்ன தெரியுங்களா? ஆமென், தேவனை விட்டு தூரமாய் வாழ்கிற வாழ்வு. அது எங்க நடந்துச்சு? சிந்தனையில நடந்தது. தேவனை குறித்த தவறான எண்ணங்களை பிசாசு விதைத்தான், சிந்திக்க தூண்டினான். இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்க யாராவது அப்படி ஆண்டவருக்கு விரோதமா அல்லது ஆண்டவர் உங்களுக்கு விரோதமா இருக்கிறாரு, he is against you, உங்களுக்கு விரோதமா இருக்கிறார், உங்களுக்கு எதிராக இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம், அப்படிங்கிற சிந்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த எண்ணத்தை நீங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தூக்கி எறியுங்கள். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, அவர் யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறார். தம்மை தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தூரமான தேவன் அல்ல. ஆனால் பாவம் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் எனக்கு விரோதமாக இருக்கிறார், அவர் என்னை மறந்துட்டாருன்ற எண்ணத்தை பாவம் உண்டாக்கினது. அந்த இடத்தை சீர் செய்யும்படியாக, அந்த இடத்தை சரி செய்யும்படியாக, அந்த இடத்தை செட்ரைட் பண்ணும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பிதாவின் அன்பை வெளிப்படுத்தினார், பாவ மன்னிப்பை பேசினார், மனம் திரும்புதலை பேசினார். தேவன் அன்புள்ளவர் என்பதை இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார். பேசினதோடு நின்று விடாமல் கல்வாரி சிலுவைக்கு அவர் போனார். கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு செய்த மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுங்களா? பரலோகத்தையும் பூமியையும் ஒன்றிணைத்தார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் நாம் ஒரு சில வசனங்களை படிக்கும்போது 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எபேசியர் 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த ஆதாம் ஏவாள் உண்மையிலேயே மரித்து போனார்களா? இல்லையே, உயிரோடு தானே இருந்தாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த. அப்படியானால் பாவம் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ள மரணத்தை கொண்டு வந்தது. தேவன் என் கூட இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் ஒருத்தன் வாழ்றான்னா அவன் மரித்து போய்விட்டான். அவனுடைய உள்ளான மனுஷன், அவனுடைய ஆவி மனிதன், அவனுடைய இன்னர் மேன் இஸ் டெட். மரணம் என்பது வெறும் சரீர பிரகாரமான மரணம் மட்டுமல்ல,
எந்தெந்த மனுஷன்லாம் என் கூட கர்த்தர் இல்லை, என்னை வெறுக்கிறாரு, அவர் என்னை கைவிட்டுட்டாரு, என்னை மறந்துட்டாரு, எனக்கு தூரமாக இருக்கிறாரு, நான் ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாரு அப்படின்ற சத்துரு விதைத்த பொய்களை நம்பி அதில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் மரித்து கிடக்கிறார்கள். அவர்கள் உள்ளான மனுஷன் ஆவி மனிதன் செத்து போய் கிடக்கிறது. இப்படி ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது தாங்கள் தேவனுக்கு விரோதமானவர்கள், கர்த்தர் நம்மளை வெறுக்கிறாருன்ற எண்ணத்துக்குள்ள வந்து அவர்கள் எதிர்மறை சிந்தையோடும் எண்ணத்தோடும் இருந்தபோது தான் நடந்தது என்ன? ஆண்டவராகிய இயேசு அவர் இந்த பூமிக்கு வந்து, வசனம் சொல்லுகிறது, அங்கே நாம் பார்க்கிறோம் 4ஆம் வசனத்தில் பாருங்க, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பு. பாருங்க, ஆமென், எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். சொல்லுங்க, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இன்னைக்கு தேவனை சரியாக புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்வாராக. இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன், அவர்களுக்குள்ள தனிமை உணர்வு, அவர்களுக்குள்ள அனாதை மனப்பான்மை, அவர்களுக்குள்ள சோர்வு, கலக்கம், அவர்களுக்குள்ள நிறைய நெகட்டிவிட்டி. ஏன் தெரியுமா? அவர்கள் தாங்கள் தேவனுக்கு விரோதமானவர்கள் என்று நினைக்கிறார்கள். உள்ளத்திலே தேவ அன்பு ஊற்றப்படவில்லை. அவங்க இருதயத்தில் தேவ அன்புக்கு இடம் இல்லாமல் இருக்கிறது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிற, அனுபவிக்கிற, உணர்கிற, அறிந்து கொள்ளுகிற அந்த இடத்தில் அவர்கள் இல்லாதபடியினாலே அவர்களுடைய கிரியைகள் மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கிறது. அவர்கள் கிரியைகள் கசப்பின் கிரியைகளாக இருக்கிறது. தேவ அன்பை உள்ளத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்காதபடியினால அவர்களுடைய செயல்கள் எதிர்மறையாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொல்லலை. வசனம் சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். தேவன் யாருங்க? இரக்கத்தில் ஐஸ்வர்யம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கிட்ட நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு, அதுல ஒரு ஐஸ்வர்யம் இரக்கம். He is so compassionate. இரக்கத்தில் உங்க தகப்பன் யார்? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இன்றைக்கு அந்த மனதுருக்கம் உங்களுக்குள் ஊற்றப்படட்டும். இந்த ஜெப நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்தில் அந்த இரக்கம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். அந்த இரக்கத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. சிஸ்டர், பிரதர், அனாதையா உணராதீங்க, தனிமையா உணராதீங்க. உள்ளான மனுஷனில் மரணம் இடம் கொடாதிருங்கள். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய அன்பு, இரக்கம், மனதுருக்கம் உங்களுக்குள் ஊற்றப்படுவதாக. அப்படியே அன்பின் அந்த தேவனை அனுபவிக்க ஆரம்பியுங்கள் ஒவ்வொரு நாளிலும். ஏன்னா நீங்கள் எதை அனுபவிக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் வாழுவீர்கள். நீங்கள் எதை அனுபவிக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பீர்கள். நீங்கள் எதை அனுபவிக்கிறீர்களோ அதை தான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பீர்கள். இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். என் மாம்சத்தை புசிக்கிறவன் என்று இயேசு சொன்னார். அந்த அப்பத்தை கொடுத்து அவர் சொல்றார், இது என் மாம்சம்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க எதை கொடுக்குறீங்கன்னா, நீங்க என்னவாக இருக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? நீங்கள் தேவனுடைய இரக்கத்தையும் அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் பேசுகிற பேச்சு, நீங்கள் பேசுகிற வார்த்தை, உங்கள் நடை, உங்கள் செயல்பாடுகள் என்னவா இருக்குன்னா இரக்கத்திலிருந்து செயல்படுவீங்க. கல்வாரி சிலுவையில் தேவன் எதை வெளிப்படுத்தினார்? தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்தினார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. பாருங்க, நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பு. அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் மேல் தேவனுக்கு அன்பு. எவ்வளோ அன்புங்க? மிகுந்த அன்பு. உங்களுக்கு எவ்வளோ அன்பு கர்த்தர் வச்சிருக்கிறாரு? ஹவு மச் ஹி லவ்ஸ் யூ. மிகுந்த அன்பு, மிகுந்த அன்பு. மிகுந்தன்னா எவ்வளோ மிகுந்த?
அளவிட முடியாத அன்பு. நான் ஏன் அதை ரிப்பீட்டடாக பேசுகிறேன்னா, நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும். அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். நீங்கள் லோன்லியாக இருக்கக்கூடாது, தனிமையில் இருக்கக்கூடாது, அனாதைகளாக உணரக்கூடாது, கசப்பிலே வாழக்கூடாது, வெறுப்பிலே வாழக்கூடாது. இந்த அன்பை உணர்ந்தீர்கள் என்றால், இந்த அன்பை அனுபவித்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பு. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த அன்பினாலே நீர் எங்களை நேசித்ததற்காக ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம் பாருங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் என்ன செய்தார்? கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இப்ப கல்வாரி சிலுவையிலே நடந்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நம்முடைய உள்ளான மனுஷன் மரித்து போய் கிடந்தான். என்ன மரணம்? தேவ பிரசன்னம் இல்லாத நிலைக்கு பேர் தான் மரணம். வாட் இஸ் டெத்? நான் சொல்லட்டுமா? உண்மையான மரணம் என்பது என்ன? தேவ பிரசன்னம் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கெங்கெல்லாம் மரணம் வேலை செய்கிறது. அது என்ன மரணம்? ஆவிக்குரிய மரணம், ஆத்மாவிலே மரணம், சரீரத்திலே மரணம். நான் இதுக்கு இன்னொரு பேர் வைக்கலான்னு யோசித்தேன். அதுக்கு பேர் என்ன? தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு நிலை, ஒரு இடத்துக்கு பெயர் என்ன? அப்படியே நான் ஆராதனை பண்ணும் பொழுது யோசிக்கும் போதும் எனக்கு அந்த தேவ பிரசன்னம் இல்லாத இடத்துக்கு ஒரு பேர் என்ன தெரியுங்களா? நரகம். நரகம்னா என்ன? இந்த நரகத்தை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நரகம் என்பது அது ஒரு நம்ம நிச்சயமாக ஒரு உண்மையான இடம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். அங்கே எப்போதும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அதே போல் அது கீழேன்னா நரகம், மேலேன்னா பரலோகம், இப்படிலாம் நாம் போதிக்கப்பட்டு இருக்கிறோம். இது உண்மையா பொய்யா என்ன? சில விஞ்ஞானிகள் என்ன பண்ணிட்டாங்க? குழி தோண்டி ஆழத்தில் போர்வெல் போட்டாங்க. எதுக்குன்னா நரகத்தை பார்க்கறதுக்கு. உண்மையிலேயே இந்த பூமிக்கு அடியில் குழம்புகள் இருக்கு, எரி குழம்பு, எரி மலை இருக்கிறது. அங்கே அந்த கேமராவை விட்டு, ஆடியோலாம் விட்டு, மைக்கெல்லாம் விட்டு டெஸ்ட் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் சொல்லட்டுமா, உண்மையான நரகம் என்ன தெரியுங்களா? அந்த எரிகிற அந்த அக்கினி குழம்பு போல இருக்கிற அதை விட 1000 மடங்கு கொடுமையான ஒரு நரகம் என்ன தெரியுமா? தேவ பிரசன்னம் இல்லாத நிலை. ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தை உணர முடியாம தவிச்சான்னா அதுக்கு மேலே வேற என்னங்க நரகம் வேணும்? இன்னைக்கு எத்தனை பேர் பயத்திலும் கவலையிலும், இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற யுத்த செய்திகளையும் பார்க்கும் பொழுது, சமீபத்தில் கூட ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். ஒரு குழந்தை, யுத்தம் நடக்கிற பகுதியை சார்ந்த ஒரு குழந்தை அழுது கொண்டே சொல்கிற மாதிரி, யுத்தம் வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன குழந்தை, ஒரு வீடியோ ஃபோட்டோ அநேகர் வைரலானதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் சொல்லட்டுமா, நரகம் என்பது என்ன தெரியுங்களா? தேவன் இல்லை, தேவ பிரசன்னத்தினால் அனுபவிக்க முடியல, நான் ரொம்ப கைவிடப்பட்டவனாய் உணர்கிறேன், ரொம்ப தனிமையாக உணர்றேன், ஏன் அப்படின்ற சூழ்நிலையில் வாழ்கிறேன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதுவே நரகத்தின் அனுபவமாக இருக்கிறது. ஏன்னா நரகத்தில் தேவன் இல்லை. நான் சொல்லட்டுமா, அநேகர் இந்த பூமியிலேயே நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் அன்புள்ளவர் என்பதை அறியாமல், உணராமல், தெரிந்து கொள்ளாமல், தேவன் எவ்வளோ விலையேற பெற்றவர் என்பதை புரிந்து கொள்ளாமல், கைவிடப்பட்ட நிலைமையில் அனாதைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்டவர்களை குறித்த ஒரு பாரம் நமக்கு வரட்டும். ஆண்டவரே, என்னை சுற்றி, என் குடும்பத்தில் என்னை சார்ந்தவர்கள் யாராவது அப்படி ஒரு தனிமையில், மரணத்தோடும், ஒரு அனாதை மனப்பான்மையில், தேவனற்ற நிலையில் இருப்பாங்கன்னு சொன்னால், ராஜா, அவர்களை நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. இந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த அன்பு, எங்கள் மேல் ஊற்றப்பட்ட அன்பு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உன்னதமான அன்பு அவர்கள் மேலும் ஊற்றப்படட்டும் ராஜா அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிங்களேன். ரட்சிப்பு என்றால் என்ன? இந்த அன்பை அறிந்து உணர்வதுதான் உண்மையான அன்பு. தீர்க்கதரிசி சொன்னான்,
மாடு தன் எஜமானனை அறியும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையை அறியும். என் ஜனங்களோ அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்களே. உண்மையான நரகம் என்ன தெரியுங்களா? என்மேல் அன்பா இருக்கிற தேவனை அறியாமலும் உணராமலும் இருப்பது தான் நரக வாழ்க்கை. இன்னைக்கு அப்படி நீங்கள் போராடாதீங்க. அப்படி போராடிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு இந்த எபேசியர் 2வது அதிகாரத்தின் 4ஆம் வசனம் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யட்டும். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அவர் செய்தது என்ன தெரியுங்களா? நரகத்தில் கிடந்த நம்மை, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல், தேவன் என்னோடு இல்லை, என்னை விட்டு தூரமாக இருக்கிறார் என்கிற மனநிலையில் இருந்த நம்மை அவர் என்ன செய்தார்? அவர் அன்பினால கண்டுபிடித்து நம்மேல் அந்த அன்பை ஊற்றி அவரோடு கூட நம்மை உயிர்ப்பித்தார். வசனம் அழகா சொல்லுது பாருங்க, உயிர்ப்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி மரணத்தில் கிடந்தோம். என்ன மரணம்? பாவம் என்கிற மரணம். எது பாவம், எது அக்கிரமம்? தேவன் அற்ற நிலைதான் சின்ஃபுல்னஸ். பாவத்தின் அட்மோஸ்ட் பாவம் என்னன்னா தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் இருப்பது. ஆனால் கர்த்தர் என்ன செய்துட்டார்? உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இன்னைக்கு சொல்லட்டுமா, சிலுவை செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன தெரியுங்களா? மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்தது. தேவன் அற்றவர்களாக இருந்த நம்மை தேவனோடு இணைத்தது. தேவ பிரசன்னத்தை என்னால் அனுபவிக்க முடியும். அந்த பிரசன்னத்துக்கு எனக்கு அதை அனுபவிக்க எனக்கு 100% தகுதி இருக்கிறது என்பதை நான் உணர அறிய தேவ பிரசன்னம் எனக்கு உதவி செய்தது. சிலுவை என்னை அப்படிப்பட்ட வாய்ப்பை எனக்கு கொடுத்தது. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த அன்புக்காக நன்றி அப்படின்னு சொல்ல முடியும்? இந்த சிலுவை தியானத்தில் ஆமென். நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் தேவ பிரசன்னத்திலே இருக்கிறீர்கள். தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனால் நேசிக்கப்படுகிறீர்கள். உங்கள் மேல் அவர் அன்பாக இருக்கிறார். உங்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். உங்கள் மேல் தேவ கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். மரணத்திலிருந்து உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். நரகத்திலிருந்து உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். எது நரகம்? தேவன் அற்ற நிலைதான் நரகம். தேவ பிரசன்னத்தை உணர முடியாத நிலைதான் மரணம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நரகத்தில் இல்லை சகோதரி, கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கே நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனோடு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ரபலதர பனம சந்தர பலமன மதர பபலமன மரபலன மரபகடர பலமன. விலையேற பெற்ற தீரு ரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்ற தீரு ரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையா ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பாவத்தில் மரித்து கிடக்கவில்லை. நான் நரக ஆக்கினை நின்று தப்புவிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்.
நரகத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டேன். அப்பாவுடைய அன்பு என் மேல் ஊற்றப்பட்டு இருக்கிறது. நான் அவருக்கு சொந்தமாய் இருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. தகப்பனே, இந்த ஆராதனை நேரத்தில் நான் சொல்லுகிறேன், அப்பா, நீர் சொன்னீரே, என் உபதேசத்தை கை கொண்டுன்னு சொன்னீங்களே, இந்த சத்தியத்தை உம்முடைய மக்களுக்கு நான் பேசி இருக்கிறேன். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள், புது சிருஷ்டியாய் இருக்கிறார்கள். நீர் அவர்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த அன்பை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க, அறிந்து கொள்ள, இந்த அன்பை ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்க உம்முடைய மக்களுக்கு கிருபை தாரும், பலப்படுத்தும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிரசன்னம் அற்ற நிலைக்கு பெயர் நரகம். பரலோகம் என்பது தேவனோடு வாழ்கிற வாழ்வு. நீங்கள் மரித்த பிறகு பரலோகம் போகணும்னு அவசியம் இல்லை. இப்போவே பரலோகத்தில் தான் இருக்கிறீங்க. ஏன்னா இப்போவே தேவனோடு தான் நீங்கள் இருக்கிறீங்க. அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களை விசாரிக்கிறார், உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். எவ்வளவு அன்பாக இருக்கிறார்! அவருடைய மிகுந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யத்திலிருந்து உங்களை நேசிக்கிறார். அந்த விடுதலை உங்க மனசுல வரட்டும். அந்த டெலிவரன்ஸ் உங்க மைண்ட்ல நடக்கட்டும். லிபர்ட்டி வரட்டும் உங்க மனசுக்குள்ள. இந்த எபேசியர் 2வது அதிகாரத்தை படிங்க. சிலுவையில் இயேசு சம்பாதித்த வெற்றியை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். தேவ கிருபைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் நிறைவாய் தங்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில அறிவிப்புகள். நாளை முள்ளுக்குறிச்சி திருச்சபையில், நாமக்கல் மாவட்டம் முள்ளுக்குறிச்சி திருச்சபையில் 7 மணி நேர தீர்க்க தரிசன துதி ஆராதனை நடைபெறவிருக்கிறது. நானும் போதகர்களும் சேர்ந்து ஊழியம் செய்யவிருக்கிறோம். நீங்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துகிறேன். ஒருவேளை வெளி தேசத்தில் இருக்கிறவர்கள், வெளி இடங்களில் இருக்கிறவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணப்படும். நீங்கள் இணைந்து நீங்கள் இந்த ப்ரேயரில் கலந்து கொள்ளலாம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அது ஒரு துதி ஆராதனை ஞாயிறாக, விடுதலையின் ஆராதனையாக நடைபெறும். அதனால் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் சண்டேன்னு வச்சுருக்கிறோம். ஸோ அந்த நாள் அதிகமாக நாம் துதித்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சரியான நேரத்துக்கு முடிக்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 9:30 மணிக்கு துவங்கும். அது ஒரு ஸ்பெஷல் சண்டே. எனவே 9:30 மணிக்கு நீங்கள் வந்துவிட உங்களை இயேசுவின் நாமத்தில் உற்சாகப்படுத்துகிறேன். தேவ கிருபையும் தயவும் உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. Praise God. Hallelujah.